மணி சார், இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிற ஒரு 2 புள்ளிய முக்கியமான விஷயத்த முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி சார் சொல்றாரு. ஒன்று, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாகவோ அல்லது தூய்மை பணியாளர் விவகாரம் தொடர்பாகவோ கடுமையான விமர்சனங்களை அரசியல் கட்சி தளத்தில் நீங்கள் வச்சிங்க, இங்கே வந்து அதே நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அந்த புள்ளி இன்னைக்கு நகராமல் அவர்கள் மேலேயே குற்றம் சாட்டுறது, அவர்கள் மேலேயே ஒரு விஷயத்தை சுமத்தி விட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லி தப்பிக்கிறதுன்றது பழைய நடைமுறை தானே. மாற்றம் வேண்டும்னு வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறார். இன்னொரு புள்ளியில் அவர் பேசும்பொழுது இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தெரியாமல் தான் இருக்கிறாங்களா அவங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இல்லை, முதல்ல வந்து நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ற செய்தி மேலே பேசுகிறாங்க. விஜய் வர்சஸ் உதயநிதி எப்படி இருக்கிற சட்டப்பேரவைன்னு கேட்டிருக்கீங்க. மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, தொழில் முதலீடுகள், இது போன்ற விஷயங்களில் கடுமையாக விமர்சித்திமுகன்னு கேட்டிருக்கீங்க. அது விஷயமாக முதல்ல வரேன். அவங்க கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக அதன் மீது நான் மீனாக போவதற்கு டைவர்ஷன் நினைக்கிறேன். நான் டைவர்ட்டாக விரும்பலை. விஷயம் என்னன்னு சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு சட்டமன்றம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப சுவையாக இருந்தது, ஜாலியாக இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன சுவையாக ஜாலியாகனா, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்து தயாரித்துட்டு வந்த எழுத்துக்களும் சரி, அதை அவர் படித்த பாணியும் சரி, அப்படி நக்கல் கிண்டலுடன் அதில் தான் வருது. இந்த பொத்தாம்பொதுவாக விமர்சிப்பது, அப்புறம் வந்து அதில் தான் வருது பவர் ஷேரிங் கொடுத்தாங்க, பவர் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொண்டு வர்றார். ஆனாலும் அவர் அந்த பவர் கட் விஷயம் சொல்கிறார் என்பதாக நாம் அதிலிருந்து முக்கியமான பிரச்சனைன்னு எடுத்துக்குவோம். பிரச்சனை அந்த விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க கடந்த 2 வாரமாக அப்படின்னு சொன்னால், இந்த ஆளுங்கட்சி நாங்கள்லாம் வந்து அவங்க பாருங்கள் ஒப்பந்தக்காரர்கள்ட்டெல்லாம் அவங்க 35 விழுக்காடு கட்சிக்கு அப்படின்னு 25 விழுக்காடு இப்படிலாம் வாங்கிட்டாங்க. வாங்கியதுனால பயங்கரமாக அவங்களும் ஒப்பந்தக்காரர்களும் நொந்து போயிட்டாங்க. அப்போ அவர்கள் குறைவான செலவில் சிறப்பாக செய்யலை, அதனுடைய விளைவு தான் அப்படின்னு ஒரு பக்கம் தனியார் பள்ளிகளுக்கு மறுபடியும் தரம் பார்த்து அனுமதியை தொடர்வது என்பதில் சொல்லும் பொழுது சொன்னாங்க. அதே போல் மின் விஷயத்திலும் ஒப்பந்தம் விஷயம் சொன்னாங்க. இதில் சரி, ஒரு ஆளுங்கட்சி வந்தாச்சு, மக்களுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கும், நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி அல்ல. அதுமாரி விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் என்பது அவங்களுக்கு எஜுகேட்டிவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். 100 ரூபாய்க்கு உள்ளதை நீங்கள் வந்து எப்போ 25 விழுக்காடு வாங்கிடுறாங்க, 35 விழுக்காடு வாங்கிடுறாங்க, கமிஷன் வாங்கிடுறாங்கன்னு ஒப்பந்தக்காரர்களை வச்சு ஊடகத்தில் சொல்ல வச்சாங்கல்ல போன ஆட்சி மிகவும் கொடூரமாக ஊழல் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதெல்லாம் சரி, அந்த செய்திகள்லாம் வெளியே வருவது என்பது இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டால் தான் வெளியே வருது, நல்லது. அதில் மீதம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு ஒப்பந்தக்காரர்கள் மத்தியிலேயே பேசி பார்த்து எடுத்தேன் நான். ஒரு பக்கம் முதல்ல அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டியது, அமைச்சர்களுக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கக்கூடாது, கட்டுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? என்ன இப்போ அறிவிச்சிருக்காங்கல்ல அரசாங்கம். எங்கே அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்குறேன். அதைத்தானங்க சொல்லி ஒப்பந்தக்காரர்கள் வெளியே வந்து சொன்னாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், கமிஷன்லாம் கொடுக்க வேண்டாம், அப்போ கட்சிக்கு ஃபண்டு போச்சு, அதுக்கப்புறம் அதை குடும்பத்துக்கு போச்சுன்னு இவங்க கமெண்ட் அடிப்பாங்க, எல்லாம் நடந்தது. இப்போ கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீயாக போகுதுன்னு ஒப்பந்தக்காரர்கள் தானேங்க சொன்னாங்க. 3 வாரம் அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பரப்புரை. அதில் நான் கேட்குறேன், அதிகாரிகளுக்கு கொடுக்காமல் மேசையில் கோப்புகள் மூவ் ஆகுதா என்றால் இல்லைங்காங்க. எப்போ? கடந்த காலங்கள். இப்போ இன்னைக்கு, நேற்று, முந்தா நேற்று, எல்லா காலத்திலும் இப்போவும் கூட. அப்போ ஒட்டுமொத்தமாக ஊழலை அழித்தோம், நிறுத்தி விட்டோம்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு, கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு வர வேண்டிய கமிஷன் தான் நிறுத்த சொல்லியிருக்கிறாரு, நிறுத்தியிருக்கிறாங்க, பெருமைப்படுறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒப்பந்தக்காரரு. மீதி அதிகாரிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்குது. ஒப்பந்தக்காரர்கள் உள்ளே போய் கேட்டால், நாங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் பெறுவதற்கு தந்திரம் பண்ணுவாங்கள்ல ஒப்பந்தக்காரர்களும். வியாபாரி தானே, லாபம் தானே, லாபத்துக்காக தானே வந்திருக்காங்க. தனியாருனாலே லாப வெறி அப்படின்னு அர்த்தம். லாப நோக்கமெல்லாம் தாண்டிடுச்சு, லாப வெறி இப்போல்லாம். அப்போ இவங்களே 100 ரூபா போடக்கூடிய இடத்துல 80 ரூபாய்க்கு டெண்டர் கேட்பாங்க. அப்போ 70 ரூபாய்க்கு கேட்குறவனுக்கும் 80 ரூபாய்க்கு கொடுக்குறவன் தானே கொடுப்பான்.
அதில் 92 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. இதில் என்ன ஆயிடுதுன்னா, இதில் வந்து அவங்க தானாகவே ஜிஎஸ்டி வேறு கூடுது, இதையெல்லாம் சேர்த்து மறுபடியும் 45 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ தான் வேலை பார்ப்பாங்க, மறுபடியும் வேலை கட்டு போய் தான் கிடக்கும். இது வந்து ஆழமாக நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக குறைத்தால் டெண்டர் குறையுதுன்னு அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. அதனால அரசாங்கத்திற்கு இவ்வளவு அலாட்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கியிருக்கோம் அந்த தேதி, அதில் இவ்வளவு லாபம் பெற்றுட்டோம்னு நினச்சி ஏமாற்றிக்கிடாதீங்க. உங்களை இப்போ குவாலிட்டியோடு வராது ப்ராடக்ட்டு. அதாவது நிர்வாக குளறுபடி காரணம்ன்றீங்களா? நிர்வாக ஒரு காரணமும் உங்களை மாதிரி ரெடிமேடெல்லாம் எங்கிட்டலாம் பதில் கிடையாதுங்க. என்கிட்ட என்ன ரெடிமேட் இல்லை, அப்படி பொருள் அல்ல நான் சொல்ல. என்ன சார் ரெடிமேடாக வச்சிருக்கிறேன்? இல்லை, நிர்வாக கோளாறு காரணம். எந்த ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து நிற்கணும்ல. ஒரு எங்கேயும் நிற்க வேண்டாம், நிற்க மாட்டேன், இங்கே தொடர்ந்துங்க தானே பிரச்சனையே. எல்லா அதிகாரிகளும் என்ன திருந்தல்ல உடனே அதற்கு என்ன வழி மெக்கானிசம் வச்சுருக்கீங்க என்பதை கேள்வியை கேட்குறேன். இதெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரியான சிக்கல்களுக்கு பிரச்சனை இல்லை. தூய்மை பணியாளர் விஷயத்தை சொல்கிறாரு தானே வர முடியும். அப்போ அதுலேயே அவர்கள் வந்து இப்போ 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தென்பெண்ணையில் ஆற்றுல ஒரு பெரிய பாலத்தை கட்டின ஏவாவையில் போய் நிற்கிறாரு. இவர் கண் முன்னால் தொப்பக்கட்டின்னு விழுதுங்க. போதுமா? அது இவ்வளோ வெள்ளம் வந்ததுன்னா அப்படித்தான்ட்டு போயிட்டார். இது போன்று தான் விழும், அதற்காக சொல்ல வரேன் நான். அதனால் அந்த ஆட்சியில் வந்து 5 ஆண்டுகளும் எல்லா ஊழல்களும் எல்லாம் நடந்தது உண்மை. அதை முழுமையாக போக்க வேண்டுமென்றால், நிறுத்த வேண்டுமென்றால், அதை எப்படி முதலில் அமைச்சர்கள் வாங்கக்கூடாது, கட்சி வாங்கக்கூடாது என்பதெல்லாம் சரி, அதையும் தாண்டியும் இருக்குது. டெண்டரில் ஏதோ குறைச்சி போட்டான்னு நம்பிடாதீங்க. அவன் குறைச்சி தான் அப்புறம் நாளைக்கு செய்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அதனால் தரத்துக்கு தகுந்தாற்புல அவனுடைய லாபத்துக்கு தகுந்தாலும் போடுறான்னு பார்த்துக்கிடுங்கன்றதுக்காக அது முதல்ல சொல்ல வந்தேன். அடுத்து நீங்கள் வந்து இந்த மின்சார விஷயத்திலும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, நிர்மல்குமார் சொல்லும்போது 2 நாளில் நான் வந்து வெள்ளை அறிக்கை ஒன்று வைக்கிறேன், அதற்கு பிறகு அதன் மேலே பேசுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த விவாதங்கள்லாம் அவர் சொல்ல, செந்தில் பாலாஜி சொல்ல, பதில் எல்லாமே நடந்ததுன்னு வைங்க. ஆனாலும் இப்போ உடனடியாக தீர்க்காங்களா, மறுபடியும் தீர்க்காம சார்? அதில் அவர் கேட்குறது இப்போ ஏன் பிரச்சனை வருதுன்னா, தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்துனீங்களா, ஆய்வு கூட்டம் நடத்துனீங்களா? ஆய்வு கூட்டம் நாங்கள் இவ்வளவு ப்ரிவியூ நடத்தினோம், நீங்கள் நடத்தவே இல்லைங்கிறாரு. ஆமாம் சார். இப்போ ஆதவர்ஜுனா சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள் ஆதவர்ஜுனா ஒரு கருத்து சொல்கிறாரு. இப்போ NCRP ரிப்போர்ட் இல்லை, நிர்மல்குமார் இல்லை ஆதவர்ஜுனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக சொல்கிறேன். அப்போ அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு சொல்லி சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகர் கேட்கிறப்போ, நாளைக்கு நான் கொடுக்குறேன் தமிழ்மணி சார் சொல்றாங்க. இல்லை சார், தமிழ்மணி சார் சொல்றது நாளைக்கு தான் முதலமைச்சர் பேச போறாரு, ஏன் நீங்க அவசரப்பட்டு அமைச்சர்கள் பேசணும், அதுக்கான அவசியம் எங்க வருது? அது அவங்க துடிப்போட வந்து தாங்கள் வந்து தங்களுடைய அடையாளத்தை காட்டிக்கொள்வதற்கு பேசுவது எல்லாமே நடக்கும். அது நடக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, 30-40 வயசு பையங்களாக வராங்க அமைச்சர்களா, மொத்தத்துலேயும் அதுமாரியே இருக்காங்க ஒரு 100 பேர் எம்எல்ஏக்களா. அப்போ அது வந்து வரும் என்ன. ஏன்னா நாளை தான் பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சருங்கும் பொழுது, முதலமைச்சர் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியது. நீங்கள் முதல் கேள்வி கேட்டிங்களா அவங்கள்ட்ட, அதுமாரி முதலமைச்சர் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி பதில் சொல்லிட்டு இருந்தால் மற்ற அமைச்சர்கள் எதுவும் பேச முடியாது, ஜெயலலிதா மட்டும்தான் ஆள முடியும் அப்படின்னு பார்த்தா. இல்லை சார், மேகதாது விஷயத்தில் முதலமைச்சர் தான் தனி தீர்மானம் கொண்டு வர்றாரு. அதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறாருன்னா பதில் யார் சொல்லணும்? ஒன்று நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லணும். இல்ல சார், நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லணும். என்ன காரணத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன அந்த ஷரத்தை உள்ள சேர்த்தீங்கன்னு கேட்கிறப்போ அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஆமாம், அது கேட்டார். அதற்கு வந்து 2 விதமான பதில். தங்கந்தண்ணர் ஒரு பதில் சொன்னார். என்ன, அது நடுவர் மன்றம் அதை ஒன்றும் பாதிக்காது, உச்சநீதிமன்றத்தினுடைய 2018 தீர்ப்பானம் ஒன்றும் பாதிக்காது. இல்லை சார், நம்ம முதலமைச்சர் பதில் சொல்லணும்லன்ற. முதலமைச்சர் பதில் சொல்லணுங்கிறது என்ன கணக்கு? இது ஒரு விவாதம். ஏன்னா அவர் தானே சார் கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஆட்சி திமுக யாருடைய ப்ரொபோசல்? இல்ல நீங்க தெங்கம் தென்னரசு சொன்னார்னு சொல்றீங்க இல்லையா, ஆளுங்கட்சி தானே சொல்லணும். எங்க போன ஆட்சியில் அவர்கள் எழுதிய கடிதத்தை எங்களுக்கு சொல்லவில்லைன்னு பேசணும் சொல்றாரு சிபிஎம். முதல்ல கவனிங்க, புரியுதுங்களா? திமுக ஆட்சி தான் அந்த ப்ரப்போசல் வச்சது, நடுவர் மன்ற ப்ரப்போசல். அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே சொன்னார், அதைத்தான் சேர்த்து கொள்றேன்னு முதலமைச்சர் சொன்னார். அதில் வந்து எதிர்கேள்வி பழனிசாமி கேட்குறாரு, யார் வேணால் பதில் சொல்லலாம். தங்கண்ணர் சொல்கிறார் உள்ளுக்கே என்னென்னா, இல்லை நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பதனால் பாதிக்கப்படாது, அது வந்து காவிரி ட்ரிபியூனல் விஷயத்தில் நின்றோம். இது வந்து கட்டுவது மேகதாது என்பது, அணை கட்டுவது என்பதனால இதற்கு ஒரு நடுவர் மன்றம்னு கேட்பது என்பது வேறு என்பதாக அவர் பதில் சொன்னார்.
உங்களுக்கு யார் பதில் சொன்னா என்ன? விவாதம் என்பது சார் அது எப்படி சார் ஆளுங்கட்சியில இருக்கவங்க தானே சார் பதில் அதுதாங்க சொல்லணும். மறுபடியும் யார் நீங்க- பதில் சொல்லணும்னா இது உங்களுடைய உங்களுக்கு பொறுப்பு வந்து சரியான உங்களுக்கு பதிலா? வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மோதல் ரசிக்கணுங்கிறதுக்காக இல்ல அப்படி கிடையாது. மக்கள் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க இது இல்லையா? மக்களுக்கானதுங்க. இல்ல சார், நீங்க உங்களுடைய பார்வையை தவறா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா மேகதாது விஷயத்துல முதலமைச்சர் தானே தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அது முதலமைச்சர் தானே விளக்கணும். அவர் பிரதான நாளைக்கு அவர் எதிர்க்கட்சியாக மொத்தத்துல இருக்க- விளக்கட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன், தங்க இந்த நேரத்தில் கடந்து போறீங்களா சார்? முதல்ல கடந்து போறீங்களா? கடந்து போல ஆ. முதல்ல ப்ரப்போசல் வச்சது திமுக. அதை ஏன் ஏத்துக்கிட்டாங்க? தாவேக ஏன் சார் ஏத்துக்கணும் அதை? ஏத்துக்கிடட்டுங்க. ஆனால் அதற்கு விளக்கமும் சொல்லியிருக்காருல தங்க, உங்களுக்கு விளக்கம் சார், கிடைச்சா போதுங்க. தங்கம் தென்னரசு யார் சார்? அவர் ஏன் சார் பதில் சொல்லணும்? யாரா இருக்கட்டும், அவர் சார் திமுக. முதலமைச்சர் சொல்லணும் சார், இல்ல நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் உங்களுக்கு சொல்லணும் அதாங்க, சார். நீங்க எக்ஸாம் நடத்தலைங்க, நீங்க டீச்சர் கிடையாதுங்க, எக்ஸாம் சூப்பர்வைசர் இல்லைங்க. நீங்களும் பேராசிரியர் கிடையாது சார். இல்ல யாரும் கிடையாது. அப்புறம் இல்ல எப்படி நீங்க விஷயத்தை என்ன காயின் புரிஞ்சுக்கிடுங்க. பண்ணுவீங்க நீங்க? இல்ல சிம்பிள் கேள்வி சார். தனி தீர்மானம் கொண்டு இல்ல, வரவங்க நீங்க பதில் கேக்குறீங்க, சொல்லணுமா? இவருக்கு அவர்தான் கூடாதா? பதில் சொல்லணும், அவர்தான் பதில் சொல்லணும். நீங்க இல்லைங்க. நீங்க நைஸா நகர்ந்து போறீங்க அந்த கிடையாது. புள்ளியில இருந்து. சட்டசபையில- நீங்க உங்கள்ட்ட பதில் இல்ல, நீங்க கடந்து போறீங்க அத. சரி சொல்லிட்டு போங்க, என்ன வேணா சொல்லிட்டு போங்க. சட்டசபையில விவாதம் சார் வருதுங்க. முதலமைச்சர் தான் சார் கொண்டு முதலமைச்சர் வந்தாரு. சொல்லுவாருங்க, தங்கம் நாளைக்கு தென்னரசு அது ஏன் சார் பார்ப்போம். சொல்லணும்? இல்ல அது சார், இருக்கட்டும். முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு ஏங்க? திமுக எம்எல்ஏ ஏன் சார் பதில் சொல்லணும்? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யார் வேணா பதில் சொல்லலாங்க. விவாதம் சட்டசபையில் நடப்பது எதற்குனா யாரு மக்களுக்கு வேணாலும் தெரியப்படுத்தணும். அமைச்சர் ஆயிடலாமா? அப்ப எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க இல்ல அது புரியாம பேசிட்டே முதலமைச்சர் இருக்கீங்க. ஏன் மறுபடியும் பதில் சொல்லல? உங்களுக்கு வந்து பட்டிமன்றம் இல்லைங்க இது. முதல்ல இது பட்டிமன்றம் இல்ல, சட்டசபை. சட்டசபையில் நடக்கக்கூடிய விவாதங்களை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதை ஒளிபரப்பு பண்ணதை. ஒளிபரப்பு பண்ணும்பொழுது அவர்கள் வந்து விஷயங்கள் வந்து வாங்கிக்கணும் மக்களுக்கு. மக்களுக்கு பதில் போய் சேரணும். சரியா தப்பா என்பது நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா அதை பற்றி ஒன்றும் பெரிய ஆழ புரிதல் உள்ள நிபுணர் இல்லை, நம்ம நிபுணத்துவம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாளை முதலமைச்சர் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுவார், அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா அது அவங்க பாணி, விட்டு போங்க. பிரச்சனை என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும், முதலமைச்சர் தான் எந்திரிச்சு என்பது ஜெயலலிதா பாணி. ஒவ்வொன்றுத்துக்காவது சொல்லணும். அது அது உங்க ஒரு கருத்து, இது உங்க கருத்து. பிரச்சனையே என்னன்னு சொன்னா அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு, எங்கிருந்து அது தொடங்கிச்சோ அந்த திமுக இருந்துன்னு சொல்ல வரேன். நான் சொல்றது முதல்ல சார், வாங்கி அது என்னன்னா எனக்கு கேள்வி சார், பதில் தாங்க. தாவேக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இடையில எதிர்க்கட்சி தலைவர் இதையும் சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்சத்தை கொடுக்கறாங்கன்னா அது ஆய்வுக்குட்படுத்திப்பட்டு நாங்க சேர்க்கிறோம். அது அப்படின்னு வரை அவங்க வேணா சொல்லிட்டாங்க. வச்சிருக்கலாம். சொல்லிட்டாங்க. இல்லையே சார், அது பார்க்கலையா? முதலமைச்சர் சொல்லலையே. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? இல்ல, சரி ஓகே, இந்த பிரிவுல இந்த இடத்துல நாங்க மாலை சேர்த்துக்கிறோம் தான் ஏடுகள் சொல்றாரு. நான் படிச்சேன். அதுல ஆதவர்ஜுனா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, என்ன ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஏன் சொல்லுங்க? முதலமைச்சர் நாளைக்கு சார், சொல்லுவாருங்க. முதலமைச்சர் சேர்க்க சொல்றாரு. நான் சார், மணி சார், அவர் பதில் முதலமைச்சர் சொல்லணும், இவர் பதில் சேர்க்க சொல்லணும், சொல்றாரு. பேப்பர் கொடுத்து எக்ஸாம் எழுதலைங்க. மறுபடியும் நான் சொல்றதை வாங்கிக்கிடாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க கண்டென்ட்டை. இது ஒரு சிக்கலான, நமக்கெல்லாம் புரியாத ஒரு விவாதம். இதில் எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படித்தான் பதில் சொல்லணும். நான் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் தான் முதல்ல சொன்னார். என் ப்ரப்போசல் அவர் ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னா இதான் அர்த்தம்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும். இது மேல் தங்க தென்னரசு எப்படி சொல்லலாம்? இப்படிலாம் கேட்கலாம். அப்படி அல்ல. நமக்கு அந்த கேள்வி ஒரு சிக்கலான விஷயம். சிபிஎம்மும் சேர்த்து எதிர்த்ததுனால வெறும் பழனிசாமி எதுக்கலை. ஓஹோ இதில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு பார்க்குறோம் வெளியிலேருந்து நம்ம. அதற்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் நான். அனுமதிங்க முதல்ல. பதில் கிடைச்சிருக்கு யார்கிட்ட இருந்து என்பதில்லை, ஒளிபரப்பப்படுவது எதற்காக? என்ன இது பட்டிமன்றம் அல்ல, மாறி மாறி பதில் சொல்வதற்கு. இதுதான் நடந்தது இதுவரை திமுக அதிமுகவில். இப்பொழுது விவாதத்தில் அவர் சொல்வதை இவர் ஏற்றுக்கொள்வதோ, இவர் சொல்வதற்கு இன்னொருத்தர் விளக்கம் சொல்வதோ, கிடைச்சிட்டா, விஷயம் கிடைச்சிட்டா மக்களுக்கு என்பது சார் பிரச்சனைங்க. எந்த ஒரு விஷயத்தில் மின் தட்டுப்பாட்டுக்கான சிக்கல் உங்களை பொறுத்தவரைங்க சார், என்ன பொறுத்தவரை என்னங்க சார் இருக்குது? பார்வையாளர்கள் பொறுத்தவரை தானே சார். பார்வையாளர்கள் நானும் ஒரு சாதாரண குடிமக்கள் சார். இல்லைங்க, பார்வையாளர்கள் ரெண்டு கருத்து இருக்குங்க. ஏன்னா ஏகபோகமாக எதுவும் ஒரே கருத்து இருக்காது. இது இப்படி ஒரு பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன் நான். என்ன விவாதிச்சா ஒழுங்கா ஏன்னா ரெண்டு பக்கம் உள்ளதை சமனாக போட பார்க்கணும். ஏன்னா இவர்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அனுபவ குறைவு என்பது ஊரறிந்த விஷயம், அவரே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். அதுவும் விஷயம் இல்லை. நான் அதான் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே மட்டும் கொண்டு போக பார்க்குறீங்க பிரச்சனையை. ஏன்னா குறைவான நேரத்துக்குள்ளே சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஏன்னா புதிய விஷயங்களை சொல்லிடணுமே அப்படின்ட்டு. அதாவது இப்போ வந்து நான் கேட்பது எதிர்க்கட்சிகளே என்ன கேட்டிருக்கணும், 4 நாளாக சென்னைக்குள்ளே ஒரு வாரமாக நடக்குது. டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரப்படுத்துன்னு ஒரு போராட்டம், தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்துன்னு ஒரு போராட்டம் என்பதாக. இதன் மீது தான் எதிர்க்கட்சிகள் வையப்படுத்தியிருக்கணும். அது பழனிசாமி கட்சியாக கூட இருக்கலாம், எதிர்க்கட்சிகள்னு அதுக்கு தான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா அது வந்து சொல்லும் பொழுது தான் கான்க்ரீட்டாக நீங்கள் ஏன் தாம்பரத்துலையும் ஆவடியிலையும் அவங்க சொன்னாங்களே அதுமாரி இந்த இடமெல்லாம் டெண்டர் கொடுக்க போகிறீங்களாமே, நீங்கள் தானே ஏற்றீங்க, நீ கொடுக்க போகிறீங்களாமே என்ற கேள்வி வரல. அது நம்ம பேப்பரில் படிச்சுட்டு நமக்கு வருவது தான், அவர்களுக்கு வரல.
அவர்களுக்கு அதெல்லாம் வரணும். இல்லை, விவாதம் வேற புள்ளியில் இருக்கு இல்லையா? ரெண்டு அடிப்படையில். ஒன்று ஆளுநருடைய உரை மீதான தீர்மானத்திற்கான விவாதம், இன்னொரு விஷயம் வந்து மேகதாது. ஆளுநர் உரையை பற்றி இன்னொரு கருத்து இருக்கிறது, வெளியே வரவே இல்லை. என்னன்னா, வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றியும் மற்றதுமெல்லாம் பேசுவார் ஆளுநர், தொழிலாளர் நலனை பற்றி பேசவே இல்லை. புரியுதுங்களா? தொழிலாளர் நலனை பற்றி ஆளுநர் உரையில் வரவே இல்லை என்பதை இவர்களும் எடுத்து வைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கு. முதல் சுற்று பார்வை வச்சுக்கிறேன் சார். மீண்டும் வரேன் நான். மணி சார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கம். அதாவது வியூவர்ஸு நேயர்கள் வந்து தங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க, சரி. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், முதல் முறையாக புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஒரு பழந்தின்னு கொட்டையை போட்ட ஒரு கட்சியினுடைய எதிர்கேள்விகளுக்கும் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் என்பதாகத்தான் மக்களுக்கு போய் எடுபடும். ஆனால் ஆழமின்மை என்பதிலிருந்து ஆழமான மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது என்பதில் திமுகவும் அதிமுகவும் சரியாக இருந்ததனால் பெரிய அளவுக்கு மாட்டிக்கல ஆளுங்கட்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தனியார் பிரச்சனை எப்படி சொல்கிறோமோ, தூய்மை பணியாளர்கள் விஷயம் உட்பட அது போன்ற ஆழமான விஷயங்கள் இவர்களும் பேச தயாரில்லை. எல்லோருமே தனியாருக்கு விலை போனவங்களாக இருக்காங்க. அவுட் சோர்சிங் கவர்மெண்ட்டாகவே நடத்தினாங்க 5 ஆண்டா. அதே மாதிரி வந்து பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் கூட எந்த அளவுக்கு சமூக ரீதியாக, இது வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம், ஒரு விசிகா சேர்வது மற்றது. சோஷியல் எம்பவர்மெண்ட் என்பது அந்த வட்டாரத்தில் அந்த வட்டாரத்தில் இருக்கிற எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் பெற்ற சமூகங்களிலிருந்து எந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்கு 1-2 உதாரணமே இருக்குது. இப்போ பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டதில் அருந்ததியரில் குறிப்பாக ஒதுக்கப்பட்ட ஒரு 90 வீடுகளை ஃபாத்திமா நகரில் தூத்துக்குடியில் எல்லாத்தையும் அடித்து மற்றவங்க பணக்காரங்க தூக்கிட்டாங்க. கூடவே கூடாது சட்டப்படி. அதே மாதிரி தான் கொளத்தூர் பகுதின்னு சொல்லி போட்டு விளாத்திக்குளம் தொகுதிக்குள்ளே அங்கே ஈசிஆரில் எடுத்துக்கிட்டு அங்கேயும் அருந்ததியருக்கு ஒதுக்கினது. அப்போ பலவீனமான பட்டியலின மக்களுக்கு உள்ளதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க. இப்படி சமூகத்தில் மாபெரும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது போன்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணதுக்கு எதிர்க்கட்சிகள் தயாரில்லை என்பதனால் ஆளுங்கட்சி கவனிக்காமல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வாதம். நன்றி.